உலகமெங்கும் பரவி வாழும் என் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம். உதகையிலிருந்து வெனிட்டா மேரி. உங்களுக்கு தினந்தோறும் ஒவ்வொரு வீடியோ நான் போட்டுட்ருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நம்ம பழங்களை கடைங்கள்லாம் பார்த்துருப்போம். நம்ம அதோடய செடிகள் எப்படி இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் ஒரு சின்ன வீடியோ உங்களுக்காக நான் பதிவு போடுறேன். இந்த மரம் வந்துட்டு நான் வீட்டில் வச்சுருக்கிறேன். அப்துல் கலாம் ஐயா இறந்த நாளை முன்னிட்டு ஒரு முறை நான் ஸ்கூலில் எல்லாத்துக்கும் 2 செடி கொடுத்துட்டு அதுலேருந்து நான் ஒரு செடி நான் வீட்லேயும் வச்சேன். இதுக்கு பேர் வந்து ஸ்ட்ராபெரி கோவான்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் வந்துட்டு சீம கொய்யா. இது வந்து பெருசாக மரம் வராது. இது பழுக்கும் போது சிகப்பு கலரில் ஆயிரும். இது சின்ன சைஸாக தான் இருக்குமே. அதே மாதிரி இதோ வச்சதுக்கு பிறகு ஒரு வருஷத்தில் எங்களுக்கு இந்த மாதிரி காயெல்லாம் விட்டுருச்சு. வீட்லேயே வந்து உண்மையாலுமே இந்த மாதிரி பழங்கள்லாம் வளர்ந்துருச்சு, நம்ம பறித்து சாப்பிட்றோம் போது உண்மையாலுமே அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால் எதிர்காலத்தில் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. வீட்லேயே உங்களால் செடியெல்லாம் வளர்க்க முடியும். சின்ன சின்ன மரம் வளர்க்குறதுக்கு அவங்களுக்கு ஆர்வத்தை காமிங்க. நம்மாழ்வார் அப்படின்ற பேரை மட்டும் நம்ம பாடத்தில் படிச்சிருப்போம். அவர் என்னென்ன செஞ்சாருன்றதை குழந்தைங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். தெரியலன்னா யூடியூப்பில் வலைதளங்கள்லாம் தேடி பாருங்கள். தேடி பார்த்து குழந்தைங்களுக்கு தெரியாததை சொல்லி கொடுங்க. அவங்க பழகிக்குவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி அடைகிறத பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. 2வது இந்த பழம் காய் இதெல்லாம் விடுறதெல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கிற விதமாக நான் இது போடுறேன். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இதை போடுறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனால் இப்போது நேரம் ஆயிடுச்சு. இது பாருங்கள், அருமையாக விட்டுருக்குது. ரொம்ப ஆசை, எனக்கே ஆசையாக இருக்குது. ஏன்னா இது நான் வச்ச மரம். ஊட்டி உதகையில் இந்த மாதிரி கொய்யா வளர்ந்துருக்குது. இன்னும் எனக்கு வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு வீட்டுங்களுக்கெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன். ஆரஞ்சு, அதே மாதிரி எலும்புச்சம்பழம், இந்த ஆவரம்பூ நாற்று இதெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன். அதனால் வீட்லேயே இதை வளர்த்து உங்களுக்கு காமிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி, வணக்கம். முயற்சி பண்ணால் முடியாதது ஒன்றுமே இல்லை. எதிர்காலத்தில் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுப்போம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெல்லட்டும் நாம் தமிழர். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. சிறுதுளி பெருவெள்ளம். அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முயற்சி பண்ணி குழந்தைங்க கடத்துவோம். எல்லாம் மறந்துட்டோம், நம்மளே மறந்துட்டோம். குழந்தைங்க கடத்தி அந்த குழந்தைங்களை நல்வழியில் நடத்துறதுக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.